Praise the Lord. ஜீசஸ் மைட்டி வேர்ட்ஸின் மூலமாக என்னை சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதல். இந்த நல்ல காலை நேரத்தில் வேத பகுதியுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 15வது வசனம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதியதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதிருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பெரிய ஒரு தர்சனத்தை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிற பொழுது புதியதும் கூர்மையுமான ஒரு கற்கள் ஒரு உடைத்து மலைகளை நொறுக்கும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுக்குகிற காரியத்தை ஆண்டவர் இங்கே பேசுகிறார். கடந்த நாட்களில் பாருங்க, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த கற்கள், இந்த மலைகள், இந்த குன்றுகள் எதிராக நின்று கொண்டே இருந்திருக்கும். அதனால தான் அதை நொறுக்கும்படி இந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு வல்லமையை கொடுக்கிறதாக இந்த வேத பகுதி மூலமாக நமக்கு பார்க்க முடியும். இன்னைக்கு நம் வாழ்க்கையில, கடந்த நாட்களில் நம் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சில முற்கள், மலைகள், குன்றுகள் போல உள்ள பிரச்சனைகள் நம் வாழ்க்கையை சூழ்ந்திருந்த ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடியும். எத்தனையோ வேதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, எத்தனையோ நமக்கு கடந்து போக முடியாத பிரச்சனைகள். இது போதும், இனி ஒரு வாழ்க்கை வேண்டாம் அப்படி நினைச்ச சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த கூர்மையான ஒரு ஆயுதமாக நான் உன்னை மாற்றுவது உனக்கு எதிராய் நிற்கிறதை பார்த்து நீ ஒளிந்து போகும்படி அல்ல, அதை நொறுக்கி போடும்படியாகவே ஆண்டவர் உன்னை கூர்மையான ஒரு ஆயுதமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வேதத்தை நான் தியானிக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்திருக்கிற சில காரியங்கள் முன்பாக போக முடியாதபடி, ஆண்டவரே எனக்கு எதுவுமே செய்ய முடியாது என்று நான் ஒதுங்கி போன சில நாட்கள் உண்டு. ஆண்டவரே இந்த வழியாக எனக்கு பிரயாணம் பண்ண முடியாது, ஆண்டவரே இந்த ஊழியம் எனக்கு தேவையில்லை சொல்லி கதறி அழுதின ஒரு காலங்கள் என் வாழ்க்கையில் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்ன காரியம், நீ ஒதுங்கி போவதுக்கு அல்ல, நான் உன்னை ஒரு புதிய ஆயுதமாக மாற்றி எது உன்னால் கூடாது என்று நீ சொன்னையோ அதை நொறுக்கி போடும்படி ஆண்டவர் பலப்படுத்துவேன் என்று என்னிடத்தில் சொன்னார். இந்த வார்த்தை நான் உங்களிடத்தில் பகிர்கிற பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், கடந்த நாட்களில் இது என்னால முடியாது, இது எனக்கு தேவையில்லை, இனி நான் வாழ முடியாது, இனி என்னால முன்னால போக முடியாது, இனி இந்த உலகத்துல எதுவுமே யாருமே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி நீ தவித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், உன்னை ஒரு கூர்மை உள்ள ஒரு ஆயுதமாக நான் மாற்றுவேன், உன்னை நான் பயன்படுத்த போறேன். நீ எங்கெல்லாம் போய் இருக்கிறையோ, யாரெல்லாம் உன்னை ஒடுக்கி வச்சாங்களோ, எந்த குன்று உனக்கு நேராக நின்றதோ அந்த குன்றை உன்னுடைய கூர்மையான அந்த ஆயுதத்தை வைத்து நான் நொறுக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உன்னிடத்தில் சொன்னதை செய்யும் அளவும் அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீ எங்க போய் வெக்கப்பட்டு நிற்கிறையோ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், யாரால் உன்னை வெக்கப்படுத்தப்பட்டார்களோ அந்த வெக்கப்பட்ட விஷயத்தை உன் கூர்மையை வைத்து, உன்னுடைய அந்த ஆயுதத்தை வைத்து நீ நொறுக்கி போட பண்ணுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய சமூகத்தை நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை கூர்மையாக்கி வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே, என்னை இந்த இடத்தில் நிறுத்தி வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக இனி பயன்படுத்துவார், உங்கள் தேசத்தில் பயன்படுத்துவார், அநேக ராஜ்யங்களுக்கு உங்களை பயன்படுத்துவார். உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை ஒரு அதிசயமாக பயன்படுத்த விரும்புகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் சேர்ந்து என்னோட ஜெபியுங்க. எங்க நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கடந்த நாட்களில் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட இடங்கள் நீர் ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தை போல உமது பிள்ளைகளை நீர் மாற்றி வைத்திருக்கிறபடிக்காக ஸ்தோத்திரம். இவர்களுக்கு தடையாய் நின்ற சில காரியங்களை உடைத்து நீர் மகிமைப்படுத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன், மேன்மைப்படுத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். உமது நாமத்தில் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.